ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிஷ் அண்ட் மீ. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா சமையல் தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு வடை. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் மசாலா வடை, உளுந்த வடை விட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பயிறு, முளை கட்டிய பாசிப்பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முளை கட்டிய பாசிப்பயிறு முதல் நாள் காலையில் ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சோம்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். முளை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இந்த மாதிரி கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஃபுட்டு, இதில் இருக்கிற நியூட்ரிஷன் அத்தனையும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம நார்மலாக வடைப்பருப்பில், கடலைப்பருப்பில் தான் வடை செய்வோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த பயிரை எடுத்துக்கணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். ஆனியன் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கொரியாண்டர் லீவ்ஸ் அண்டு கறி லீவ்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 4-5, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம் ஒரு 5-6 லவங்கம் எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு 2 சின்ன பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இஞ்சி 1 இன்ச் அளவு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வடையில் சேர்க்குறதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் உப்பு. இது தேவையான பொருள்கள். இது மட்டும்தான். இதை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக இந்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஏன்னா ஒட்டுக்கா போடும்போது இதெல்லாம் அரைபடாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள், பூண்டு, இஞ்சி, பட்டை, சோம்பு, லவங்கம் அண்டு க்ரீன் சில்லி இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பயிரை சேர்த்துக்குவோம். தண்ணி விடக்கூடாது. வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கொரகொரப்பாக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நான் தண்ணி விடவே இல்லை. இந்த உப்பு போட்ட உடனே இதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ண வேண்டியதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசி மாவு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு, கடலை மாவு கொஞ்சம், ஏன்னா அந்த ஜாயினிங்காக வரணும், பிஞ்சு போகாமல் இருக்கணும், அதுக்காக போடுறது. இந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக அரிசி மாவு போடுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பார்த்திங்கன்னா ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அப்படியே போடுறத விட அப்படி கொஞ்சம் நசுக்கி விட்டு நம்ம அதில் போட்டு பிசையும் போது கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பிசையறதுக்கு, வடை பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது கூட கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாசிப்பயிறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக வேணும்னா இது ஆப்ஷனல் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. நான் பார்த்துட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக வருது. பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சைஸ், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம், மீடியம் சைஸாக பிடிச்சிங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்து அழகாக நமக்கு கிடைக்கும். உருண்டை பிடிக்கும்போது பார்த்தா ஒரே சைஸாக பிடிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை எல்லாருக்குமே கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் கடலைப்பருப்பு வடை, அந்த வடை, இந்த வடைன்னு சாப்பிட்றதுக்கு இதில் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை பால்ஸ் கரெக்டாக நம்ம அளவு கரெக்டாக உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். இப்போது எண்ணெய் இந்த பக்கம் உருண்டை பிடிக்கும்போது இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். நமக்கு கொஞ்சம் இதிலேருந்து எடுத்து போட்டு இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உடனே மேலே வரும். எண்ணெய் காஞ்சிச்சுன்னு எடுப்போம். இப்போ நீங்கள் வடையை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும்.
இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து அழகாக ரொம்ப இதாகவும் வேண்டாம், ரொம்ப ஒரு கையில் வச்சுக்கங்க. இப்படி வச்சு தட்டி அழகாக பார்த்தீங்கன்னா ஷேப் நல்லா வரும். ரொம்ப மொத்தமாக பிடிக்காதீங்க, ஒரு அளவுக்கு மெலிசாக இருக்கணும். தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிங்க. போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் போட்ட உடனே தீஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப நிறையவும் வடை போட்டுடாதீங்க. கொஞ்சம் ஒரு 4 வடை அந்த தகுந்த மாதிரி நம்ம போட்டோம்னா தான் நல்லா தாராளமாக வேகணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். அழகாக அப்பப்போ தண்ணி தொட்டுக்குங்க. பாருங்கள், அழகாக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உள்ளே வேகும். இப்போ கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்தாலும் உள்ளேயே வெந்துட்டுருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீயாமல் ஒரே மாதிரி உள்ளெல்லாம் வேகும். உடனே கரண்டி போட்டுறாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்சம் மேலே வரும், அது வெந்த உடனே கொஞ்சம் மேலே வரும்போது அப்போ தான் திருப்பிடணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வடை செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எல்லாரும் விரும்பி ஒரு வடைக்கு 2 வடை சாப்பிடுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒன்று ரொம்ப தீயவும் விடக்கூடாது. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எண்ணெய் கொஞ்சம் அந்த கொதிக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப தீய விட்டோம்னா நல்லா இருக்காது, அதனுடைய டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. அதனால தான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. வடை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். வேகும் போதே நல்ல ஸ்மெல் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை அழகாக பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பச்சை பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஆரிஜின் ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் சென்டர். இந்த டியூஷன் சென்டர் வந்து ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப் மூலயமா கிளாஸ் எடுக்கிறாங்க 10th 11th 12th. அப்புறம் ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி மெட்ரிக்ஸ்க்கும் டீச்சர்ஸ் வந்து 1-to-1 ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு ரொம்ப பர்சனலைஸ்டாக கிளாஸ் எடுக்கிறதுனால நம்ம வீட்டில் இருந்தே ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்க காண்டாக்ட்க்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.